இந்த முஸ்லீமுடைய ஒரு அந்த குல்லாவை போட்டுட்டு சொன்னாரு, இந்த கூட்டணி அந்த கூட்டணி அந்த கூட்டணிலாம் சேர போறாரு. மதச்சார்பற்ற கொள்கைன்றதுல அந்த ஸ்டாண்ட்லேயோ மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற அந்த நிலைப்பாட்டிலேயோ எப்பவுமே சமரசம் வச்சுக்கவே மாட்டோம். இதை கிறிஸ்தவ சகோதரர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் உணரணும். இது யாரு பிஜேபி கூட இன்டைரக்டா இருக்காங்கன்னு உணரணும். மத சார்பற்ற தலைமையிலிருந்து வெளியே வந்திருந்தா இன்னைக்கு அவர் முதலமைச்சர் சொல்றதுக்கு டெல்லி கூட ரெடி. தமிழக வெற்றி கழகத்தின் ஆபீஸ்ல தான் பெரியார் சிலையும் இருக்கு, அம்பேத்கர் சிலையும் ஒன்றாக இருக்கிறது. இது அறிவாளத்துல கிடையாதுப்பா. நான் ஓப்பனா சொல்றேன், டிக்ளேர் பண்றேன். இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நோம்போடைய உங்களுடைய சந்தோஷமான மகிழ்ச்சியோட நாள் வந்து சொல்றோம். 15 நாளா தலைவரை சுத்தி கட்சி சுத்தி தமிழக வெற்றி கழகம் பிஜேபி கூட போயிடுவாங்க பேசுறாங்க. அவர் டெல்லி போயிட்டா சிபிஐ அவர் அழுத்தம் கொடுக்குது. இந்த கட்டமைப்பை திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் 3 பேரும் சேர்ந்து இந்த பிரச்சாரத்தை உருவாக்கிட்டே இருக்காங்க. நம்ம அண்ணன் எல்லாத்துக்கும் பதில் சொல்லவே மாட்டார். ஏன்னா ஒண்ணு புரிஞ்சுக்குவாங்க, யாரு மிரட்டுறாங்களோ அவங்க தான் பயப்படுறாங்கன்னு அர்த்தம். யாரு அமைதியா இருக்காங்களோ அவன் தைரியமா இருக்கான்னு அர்த்தம். யாரு அடிக்கடி வெளியே வந்து டெய்லி காலையில மத்தியானம் நைட்டு ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்களோ அவனுக்கு தான் அரசியலே தெரியலன்னு அர்த்தம். என்னைக்கு மக்களுடைய தேவைக்கு வந்து என்னுடைய கொள்கையில உறுதியா இருக்குன்னு சொன்னார் பாத்தீங்களா, கரெக்டா ரம்ஜான் அன்னைக்கு சொன்னார். நண்பர்களே, தோழர்களே, கரெக்டா இந்த முஸ்லீமுடைய ஒரு அந்த குல்லாவை போட்டுட்டு சொன்னாரு, மத சார்பற்ற சமூக நீதியில் நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருப்போம். இந்த மெசேஜ் யாருக்கு தெரியுமா? திமுகவுக்கு ஃபர்ஸ்ட். நம்ம பி டீம் சொன்னாங்க, நம்ம பிஜேபி கூட டெல்லியில பேசிட்டு சொன்னாங்க. அப்படி பண்ணா ஜனவரி 10ஆம் தேதியே ஜனநாயகம் படம் இந்நேரம் ரிலீஸ் முடிச்சு அண்ணா 1500 கோடி சம்பாதிச்சிருப்பார், இல்ல 1000 கோடி சம்பாதிச்சிருப்பார். ஆனால் எங்களுக்கு நீதி வேண்டும். இந்த ரம்ஜான் மாதத்திலிருந்து நாங்க சொல்றோம், சிறுபான்மை சகோதரிகளே, முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே, எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டின் உறுதியாக மத சார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருந்ததனால்தான் திமுகவுடைய ஸ்டாலின் அவர்களுடைய படம், தன்னுடைய மகனுடைய ரெட்ஜைனுடைய படம், தன்னுடைய பேரன் இந்த நிதியோட படம் 10ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் ஜனநாயகம் முறைக்கப்பட்டது. இதை கிறிஸ்தவ சகோதரர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் உணரணும். இது யாரு பிஜேபி கூட இன்டைரக்டா இருக்காங்கன்னு உணரணும். அதுலயும் இந்தி திணிப்புக்கு எதிரான படமா, இருமொழி கொள்கைக்கு ஆதரவான படம்னு சொன்னாங்க. அப்படின்னா அந்த கொள்கைக்கு எதிராக யாரு இருக்கா? பிஜேபி இருக்கு. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்க கூடாது இல்ல? அது எப்படி ரிலீஸ் பண்ணாங்க? இதுதான் அரசியல். அண்ணன் விஜய் அண்ணன் படத்தை ரிலீஸ் பண்ண கூடாது, அவர் அரசியல் படமும் கிடையாது அது. அப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் சிறுபான்மை சகோதரர்களும், யாரு உண்மையாக மத சார்பற்ற கொள்கைக்காக அவர் நினைச்சிருக்கலாமே, சரி நம்ம சேர்ந்துக்கலாம். இப்ப சொல்றாங்களே எல்லாரும், அதான் கொடுக்குறாங்களே ஆஃபரு, கூட்டணி உருவாக்க முடியல. அவர் நினைச்சிருந்தா என்ன கூட்டணி உருவாக்கி இருக்க முடியும் தெரியுமா? மத சார்பற்ற தலைமையிலிருந்து வெளியே வந்திருந்தா இன்னைக்கு அவர் முதலமைச்சர் சொல்றதுக்கு டெல்லி கூட ரெடி. அதையெல்லாம் தூக்கி போட்டார். அவர் உறுதியா இருக்கிறார். நான் என்னுடைய கொள்கையில் உறுதியா இருக்கிறேன். ஏனென்றால் முதல் நாளே சொன்னாரு, பெரியார் அவர்கள் கொள்கையும் அம்பேத்கர் அவர்கள் கொள்கையும் உருவாக்கிய பொழுது அவர் சொன்னது சும்மா போட்டோக்காக கிடையாது. இன்றைக்கு நாங்கள் உறுதியாக சொல்றோம், தமிழக வெற்றி கழகத்தின் ஆபீஸ்ல தான் பெரியார் சிலையும் இருக்கு, அம்பேத்கர் சிலையும் ஒன்றாக இருக்கிறது. இது அறிவாளத்துல கிடையாதுப்பா. நான் ஓப்பனா சொல்றேன், டிக்ளேர் பண்றேன். சேலஞ்ச் இருந்தா சொல்லுங்க. ஸ்டாலின் சார் சொல்லட்டும், முதலமைச்சர் சார் சொல்லட்டும், உங்க அறிவாளத்துல அம்பேத்கர் சிலை இருக்கா? உங்க அறிவாளத்துல பெரியார் சிலை இருக்கா? கிடையாது. முன்னாடி வெறும் திமுக மட்டும் எடுத்துட்டு இருந்தார். என்னைக்கு ரம்ஜான் மந்த்ல நம்மளுடைய சகோதர சகோதரிகளுடன் டிக்ளேர் பண்ணாரோ இன்றைக்கு உறுதியாக மன நிறைவுடன் சொல்லுகிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நோம்போடைய உங்களுடைய சந்தோஷமான மகிழ்ச்சியோட நாள் வந்து சொல்றோம், நாங்கள் மட்டும்தான் உண்மையாக உறுதியாக உங்களுடன் எப்பொழுதும் இருப்போம். எப்பொழுதும் இல்ல, உயிர் உள்ள வரை
எங்கள் மீது தாக்குதல் ஏற்பட்டாலும் எங்களுடைய எலும்புகள் உடைக்கப்பட்டாலும் மதசார்பற்ற கொள்கையிலும் சமூக நீதி கொள்கையிலும் நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருப்போம் என்பதை நாங்கள் இங்கே பதிவு பண்றோம். நாங்க ரமலான் மாநிலத்தில்